அடிமை மருமகள் எபிசோட் 11 அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சண்முகம் இருந்துக்கிட்டு சொல்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னுடைய அக்கா கிட்ட வந்து கேட்க போகிறாரா இல்லை இல்லையா அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா வந்து நிறைய பணம் காசு வந்து அக்கா கிட்ட தந்திருக்கிறதாகவும் தன்னுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறதாகவும் சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா கிட்ட சொன்னது. ஸோ அந்த விஷயத்த பிடிச்சிக்கிட்டு பிரியா வந்து மாற்றி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து பார்க்க போகிறோம். தன்னுடைய அக்கா கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நீ செஞ்சிருக்கியாக்கா அப்படின்னு வந்து தம்பி கேட்பானா இல்லையா அப்படின்றத தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அக்காவுக்கும் தம்பிக்கும் ரொம்பவே காம்பினேஷன் இருக்குங்க. ஸோ தம்பிக்கிட்ட எதையும் வந்து அக்கா வந்து மறைச்சது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்படி மறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தம்பிக்கு நல்லாவே தெரியும். ஏங்க போதும் இருங்க, எங்கள் அக்காலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்க கிடையாது. எங்களுடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலுமே எல்லாருமே ஒன்றா நின்று தான் இதை சமாளிப்போம். நீங்கள் என்னடானா எங்கள் அக்கா கிட்ட வந்து நிறைய பணம் காசு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எங்கள் அப்பா இது நாள் வரைக்கும் எங்ககிட்ட யாருக்கிட்டேயும் வந்து இதை போய் சொல்லி தான் செய்யணும், இது தனியாக மறைச்சி செய்யணும் அப்படின்னுலாம் ஒரு நாளும் எங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் என்னவோ பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம சண்முகம் பேசுகிறத பேச்சை கேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியா அப்படியே வந்து மரசலாகிறாங்க. என்னடா வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நீங்கள் எனக்கு பழைய சோறு போட்டிங்களோ எனக்கு அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி வீட்டில் நம்ம இப்படி தான் இருந்தோம், ஸோ நம்ம வீட்டுக்கு இங்கே வரும்போது வேறு என்ன மாற்றியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இருக்க அடிக்கிட்டே போகிறீங்க. எங்கள் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் தான் இப்போ ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. எங்கள் மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னோடய ஃபேமிலியோட ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னதுனால வந்து என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எதுவும் இது பண்ணல. ஆனால் நீங்கள் ஏதோ வந்து புதுசாக பிளான் பண்ணுறீங்க. எங்கள் அக்காவுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்குள்ளே இந்த விஷயத்த நம்ம எப்படிடா நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரியா உடனே வந்து அந்த விஷயத்த அப்படியே வந்து டைவர்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த இதில் வந்து மைண்ட் செட்டில் இருக்காத மாதிரி வந்து அடுத்தடுத்து இதே வந்து பேசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சும்மா தான்ப்பா சொன்னேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் சும்மா கூட பேச்சு கூட எப்பவுமே சொல்லிடாதீங்க எங்கள் அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சண்முகம் அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. அப்போ இவனை எப்படி நம்ம வீட்டை விட்டு அனுப்புறது? முதல்ல இவனை வீட்டு விட்டு அனுப்புனா தான் அவள் வயிற்றில் வளர குழந்தைய வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியும். இவனையே நம்மளால் துரத்த முடியல இப்போதைக்கு. இவன் ஃபேமிலியில் அவங்க அம்மா வேறு வராங்க. ஸோ இவங்க எல்லாமே சேர்த்து நம்ம எப்படி நம்ம துரத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரியா ஒரு ஐடியாவிலே இருக்காங்க. சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நாளில் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பிஸ்னஸை கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மக கூட வந்து ஒரு 2 நாள் வந்து இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாப்பிள்ளை வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவும் வர போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு புது விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் எடுக்க போகிறாங்க. சண்முகம் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை செய்கிறதுக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்களை எதுவும் பண்ண முடியாது. அப்போ அவங்க அம்மா வருவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதோட வந்து இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து இந்த காற்றோட்டத்தோட இருந்த இடத்துலேருந்து வந்தவர் திடீர்னு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி விட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்முகத்துக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பார். அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரியா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஏதாச்சும் ஒரு சண்டையை மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரியா பண்ணுற வேலை தாங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அப்படி தான் இருக்கும், வேறு என்ன செய்ய முடியும் நம்மளால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கதையே வந்து அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த பிரியா அவங்க அம்மா இவங்க 2 பேர் தான் சேர்ந்துக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். ஸோ இவங்கள துரத்தி விட்டுட்டு வேறு ஒரு நம்ம ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்ட்டு சுவாரஸ்யமாக அடுத்த ஒரு வெப் சீரிஸில் அப்டேட்டில் அவங்கள சந்திக்கலாம். சி யூ, பாய்.